மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சியில் 16 வார்டுகள் அமைந்துள்ளது. சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பயன்பாட்டிற்கு அந்தந்த பகுதியில் மயானங்கள் அமைந்திருந்தாலும் அவை பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்தும் சாலை மற்றும் மின்சார வசதி இன்றியும் உள்ளது. எனவே நவீன வசதிகளுடன் அனைத்து சமூகத்தினருக்குமான பொது மின்சார தகனக்கூடம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலக சாலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ரூபாய் 1,50,00,000 மதிப்பீட்டில் புதிய மின்சார பொது தகனக்கூடம் கட்டுமான பணிகள் துவங்கியது. அனைத்து கட்டுமான பணிகளும் முடிந்து மின்சார தகனக்கூடம் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பயனற்று பூட்டியே கிடக்கிறது. தகனக்கூடம் திறக்கப்படாத நிலையில் கடந்த ஆண்டு மழையின் போது புகைப்போக்கி துருப்பிடித்து பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை சீரமைத்து மீண்டும் பொருத்தினரே தவிர தற்போது வரை தகனக்கூடம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படவில்லை. இதனால் பழுதடைந்த ஜல்லிக்கற்கள் குவிந்த சாலையின் வழியே அச்சத்துடன் இறந்தவர் சடலத்தை கொண்டு சென்று சிதிலமடைந்த பழைய மயானத்திலேயே எரியூட்டி வருகின்றனர். சில மயானத்தில் செல்போன் வெளிச்சத்தில் அடக்கம் செய்யும் அவல நிலையும் உள்ளது. எனவே தரங்கம்பாடி பேரூராட்சி மின்சார பொது தகனக்கூடத்திற்கு புதிய சாலை அமைத்து மின் தகனக்கூடத்தை உடனே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.